வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது நம்ம கதை ஒரு அழகான அமைதியான கிராமத்துல ஆரம்பிக்குது. அங்க ஒரு வயசான பாட்டி ஒரு பெரிய மரத்தடியில ரொம்ப நிம்மதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படியே கண்ண மூடிக்கோங்க. சுட சுட முறுமுறுன்னு வடை சுடுற அந்த வாசனை காத்துல அப்படியே மிதந்து வருது. ஆஹா, நினைக்கும் போதே நாக்குல எச்சல் ஊறுதில்ல. அந்த பாட்டியும் பொறுமையா வடைகளை சுட்டு தட்டுல அடுக்கி வச்சிட்டு இருக்காங்க. இந்த சூடான வடையோட வாசனை அந்த வழியா வானத்துல பறந்துட்டு இருந்த ஒரு காகத்தோட மூக்கை தொலைக்குது. அதுவோ செம்ம பசியில இருக்கு. பாட்டி வேற எங்கேயோ வேடிக்கை பார்த்த அந்த ஒரு சின்ன கேப்ல இந்த காகம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? சர்றன்னு கீழே இறங்கி தட்டுல இருந்த ஒரு சூடான வடைய லபாக்குன்னு கவ்விக்குச்சு. யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு நேரா பறந்து போய் ஒரு மரக்கிளையில தனியா உட்காந்துருச்சு. அந்த காகம் வடைய ஆசையா சாப்பிடலாம்னு நினைக்கிற நேரத்துல கரெக்டா அந்த வழியா ஒரு நரி வருது. அதோட கண்ணு நேரா அந்த வடை மேலதான் விழுது. எந்த கஷ்டமும் படாம அந்த வடைய எப்படி நம்மளோடதாக்கிக்கிறதுன்னு இந்த நரி காகத்தை பார்த்து குதிக்கவோ பயமுறுத்தவோ இல்ல. அதுக்கு பதிலா ரொம்ப சாஃப்டா இனிமையா பேச ஆரம்பிக்குது. அடடே காகமே, நீ பார்க்க எவ்ளோ அழகா இருக்க. உன்னோட குரல் ரொம்ப இனிமையா இருக்கும்னு இந்த ஊர்ல எல்லாரும் சொல்றாங்களே, எனக்காக ஒரு பாட்டு பாடுவியா அப்படின்னு கேட்டு காகத்தை அப்படியே உச்சி குளிர வைக்குது. நரி சொன்னதை கேட்டதும் காகத்துக்கு சந்தோஷம் தாங்கல. ஆஹா, நம்மள எவ்ளோ புகழ்றாங்கன்னு தனக்குத்தானே பெருமைப்பட்டுக்கிட்டு தான் வாயில வடை இருக்கிறதையே மறந்துடுச்சு. நம்ம திறமைய காட்டலான்னு பெருமையா வாய திறந்து கா கான்னு கத்துச்சு. அவ்வளவுதான், வாயில இருந்த அந்த சுவையான வடை நேரா புத்துன்னு கீழே விழுந்துருச்சு. இதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்த நரி அதை கவ்விக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுச்சு. ஒருத்தரோட உழைப்பு எவ்ளோ ஈஸியா எவ்ளோ சிம்பிளா இன்னொருத்தருக்கு போயிடுச்சு பாத்தீங்களா? ஏமாந்து போன காகம் வடைய விட்டுட்டு மரத்துல ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு அது ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக்குச்சு. அது என்னன்னா முகஸ்துதி. அதாவது பொய்யான புகழ்ச்சி. நம்ம கிட்ட இருந்து எதையாவது பிடுங்கணும்னு நினைக்கிறவங்க நம்மள ரொம்ப புகழ்ந்தே இல்லாததும் பொல்லாததுமா பேசுவாங்க. அதை நம்பி நாம ஏமாந்துடக்கூடாது.